சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 63 நாயன்மார்களோட வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இன்னைக்கு 26வது நாயன்மாராக கலிக்கம்ப நாயனாரோட வரலாறு பார்க்க போகிறோம். சிவபெருமான் மேலே பக்தி கொண்டு சிவனுக்கு தொண்டு செஞ்சு சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு சிவனின் பாதத்தை அடைஞ்சவங்க தான் 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்களை நம்ம சைவ சமய பெரியவர்களும் சிவனடியார்களாகவும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சைவ சமயத்தில் 63 நாயன்மார்கள் தான் முக்கியமானவங்க சிவபெருமானுக்கு அடுத்து. சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டு தொகையில் கைத்தடித்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கலர்சக்தி வரிஞ்செயற்கோன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு கலிக்கம்ப நாயனாரை பற்றி ரொம்ப சிறப்பாக போற்றி இருக்கிறாரு. கலிக்கம்ப நாயனார் நடுநாட்டில் எல்லா வளங்களும் நிறைஞ்ச பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊரில் தான் பிறக்கிறாரு. அந்த பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊர் இப்போ நாம் என்னன்னு சொல்கிறோம்னா பெண்ணாடம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இப்போ அது மாதிரி தான் மருவிருச்சு. தேவகன்னியரும் காமதேனு பசுவும் வெள்ளை யானையும் வழிபட்டதுனால தான் அந்த ஊருக்கு பெண்ணாகடம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. எப்படியானா தேவகன்னியர்னா பெண்ணு, காமதேனு பசுனா ஆ, வெள்ளை யானைனா கடம், பெண் ஆ கடம். அதனால தான் அந்த ஊருக்கு பெண்ணாகடம் அப்படின்னு பேர் வந்துச்சு. கலிக்கம்ப நாயனார் வசதி மிகுந்த வணிகர் குலத்தில் தான் பிறந்திருக்காரு. அவர் பிறந்ததிலிருந்தே சின்ன வயசுலேருந்து வளர வளரவே சிவன் மேலே பக்தி கொண்டு சிவனை வழிபாடு பண்ணுறதையும் சிவன் தொண்டு செய்யறதையும் சிவன் அடியார்களுக்கு சேவை செய்யறதையுமே அவர் தலையாய கடமையாக கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. கலிக்கம்ப நாயனாருக்கு சிவனை வழிபாடு பண்ணுறது தான் மெயினு. அதை விட்டு அவருக்கு எந்த பொருள் மேலேயும் எது மேலேயும் அவருக்கு பற்றே இருக்காது. அதுபோல் சிவன் நினைவாக மட்டும்தான் இருப்பார். இந்த ஊரில் இருக்கிற திருத்தூங்கானை மடமென்னும் திருக்கோயிலில் எழுந்தள்ளி இருக்கிற சிவபெருமானுக்கு அவர் திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சிவனை வழிபாடு பண்ணுறவங்க, சிவனுக்கு தொண்டு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் எந்த குலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களையும் உபசரிக்கிறதையும் அவங்களுக்கு தொண்டு செய்யறதையும் எந்த ஒரு குறையும் இல்லாத, அப்படி எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் வழக்கமாக எப்பவும் செய்கிற மாதிரி தன்னோட வீட்டில் திரு அமுது, நாமெல்லாம் இப்போ உணவு கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அப்பெல்லாம் அமுது படைக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. சிவனடியார்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் அவங்க வீட்டில் திரு அமுது கொடுப்பாரு. அப்படி திரு அமுது சாப்பிட வர்ற சிவனடியார்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், பாத பூஜை செஞ்சு தான் வழிபாடு பண்ணிட்டு அவங்களுக்கு திரு அமுது கொடுப்பாரு. அப்படி வந்த சிவனடியார்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா அவர் பாத பூஜை பண்ணும்போது மனைவி தண்ணி ஊற்றுவாங்க. இவர் பாதத்தை கழுவி சுத்தம் பண்ணி பூஜை பண்ணுவார். அப்படி ஒவ்வொருத்தருக்கா சிவனடியார்களுக்கு பண்ணிட்டு வரும்போது ஒரு சிவனடியாருக்கு பண்ணும்போது அவங்க மனைவி தண்ணி ஊற்றாத இருக்கிறாங்க. அவங்க அண்ணாந்து மனைவியை பார்க்குறாங்க, ஏன் தண்ணி ஊற்றாத இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவர் பாத பூஜை செய்கிற அந்த சிவனடியார் யார் அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டில் பணியாளராக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துவீங்க. இப்போ இவங்ககிட்ட வேலை செய்யல, அவர் சிவத்தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால அந்த அம்மா தண்ணி ஊற்றாத நிறுத்தியிருக்காங்க. எல்லாருமே ஒன்று தான், சிவனை வழிபாடு பண்ணுறவங்க எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால இவங்க மனைவி பாத பூஜை செய்யறதுக்கு தண்ணி ஊற்றாதனால கோபப்பட்டு எடுத்ததையும் பக்கத்தில் அந்த கத்தி எடுத்து அவங்க மனைவியை வெட்டிடுறாங்க. ஏன்னா ஒரு அடியாருக்கு தண்ணி ஊற்ற தயங்கின தனக்கு அப்படிப்பட்ட மனைவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு
வெட்டிடுறாங்க. அங்க அமுது உண்ண வந்த எல்லா சிவனடியார்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க இவரோட செயலை பார்த்து. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப துக்கமாயிருது, மனசு வேதனையா இருக்கிறாங்க. அந்த அம்மா கீழே வெட்டுண்டு உழுவும் போதே சிவபெருமான் நாமத்தை சொல்லிக்கிட்டே உளுந்தும் மயக்கமாயி போயிடுறாங்க. இப்போ அவங்கள சுற்றி ரத்த வெள்ளமா கிடக்குது. அப்ப சிவபெருமானு பார்வதி அன்னையாட ரிஷப வாகனத்துல எழுந்தருளி எல்லா சிவனடியார்களுக்கும் கலிகம்ப நாயனாருக்கும் காட்சி தர்றாங்க. அவங்க மனைவிக்கு வெட்டுண்டதை சரி பண்ணி அவங்க மனைவிய உயிர் பெற்றெழுந்துடுறாங்க. சிவபெருமான் தான் இந்த சோதனையை கொடுத்தன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா, இவரு எந்தவித வேறுபாடும் பார்க்காம சிவத்தொண்டு புரிஞ்ச எல்லா சிவனடியார்களையும் ஒரே மாதிரி மதிச்சு அவங்களுக்கு பணிவிட செஞ்சதுனால சிவபெருமானும் மனம் மகிழ்ந்து இவரோட மகிமையை உலகுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த திருவிளையாடலை புரிஞ்சதா சிவபெருமானு சொல்றாரு. சொல்லிட்டு கலிகம்ப நாயனாருக்கும் அவரோட மனைவிக்கும் உயிர் இருக்க வரைக்கும் சிவ வழிபாடு பண்ணி சிவத்தொண்டு செஞ்சு சிவனின் பாதத்தை அடையிறதுக்கு ஆசி வழங்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா சிவனடியார்களுக்கும் அம்மையும் அப்பனும் ஆசி வழங்கிட்டு மறைஞ்சிடுறாங்க. இவரோட சிவபக்தி சிவத்தொண்டு பார்த்த எல்லா சிவனடியார்களும் ரொம்ப மனசார சந்தோஷப்படுறாங்க. சிவனே காட்சி தந்ததை நினச்சி மனம் உருகுறாங்க. அதுக்கப்புறம் கலிகம்ப நாயனாரும் அவர் மனைவியும் பல்லாண்டு வாழ்ந்து சிவனின் பாதத்தை அடைஞ்சாங்க. கலிகம்ப நாயனாரோட குரு பூஜை தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செஞ்ச தலமும் முக்தி அடைஞ்ச தலமும் பெண்ணாகடம் தான். அது எங்கே இருக்குதுன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த ஊரில் இருக்கிற அருள்மிகு பிரளயகாளீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலில் எழுந்தள்ளி இருக்கிற சிவபெருமானுக்கு பேர் கைவழங்கீஸ்வரர் அப்படின்னு பேர். ஏன்னா கலிகம்ப நாயனாரோட மனைவி கை வெட்டுண்டு அந்த கையை மறுபடியும் திருப்பி கொடுத்ததுனால தான் கையை வழங்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால தான் கை வழங்கீசர் அப்படிங்கிற திருநாமத்தாட நம்ம அப்பா சிவபெருமானு எல்லா பக்தர்களுக்கும் ஆசி வழங்கிட்டு இருக்காங்க. அருள்மிகு பிரளயகாளீஸ்வரர் திருக்கோயிலில் கலிகம்ப நாயனாருக்கு திரு உருவ சிலை இருக்கு. இவரோட குரு பூஜை அன்னைக்கு எல்லா சிவாலயத்திலையும் 63 நாயன்மார்களாக எழுந்தள்ளி இருக்கிற கலிகம்ப நாயனாருக்கு சிறப்பான வழிபாடு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. கலிகம்ப நாயனார் வரலாற்றிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சிவனை வழிபாடு பண்ணினாலும் சிவன் அடியார்களை வழிபாடு பண்ணினாலும் சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் அந்த வழிபாடு பண்ணும்போது எந்த பாகுபாடமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிவ தொண்டு செஞ்சு சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சு சிவனின் பாதத்தை அடைவோம். இதை கேட்ட எல்லா சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் சிவபெருமானோட அருளும் ஆசியும் 63 நாயன்மார்களோட ஆசியும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கலிகம்ப நாயனார் வரலாற்றை நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலே ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.